ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல் டைம் டெவோஷ்னல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரேதங்களை பற்றி பார்ப்போம். பிரேத ஜென்மம்னா என்னன்னு கருடர் கேட்டதுக்கு மகாவிஷ்ணு உடம்பை விட்டு பிரிஞ்ச உயிர் எடுக்கிற ஆவி வடிவம் தான் பிரேத ஜென்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரேத ஜென்மம் நற்கர்மா பண்ணவங்களுக்கு கிடையாது. பிரேத ஜென்மம் யாருக்கு கிடைக்கும், அதுலேருந்து எப்படி விடுதலை அடைகிறது சொல்லுங்கன்னு கருடர் கேட்குறாரு. அதுக்கு விஷ்ணு, பிறர் உடைமையை அபகரித்தவங்களுக்கு பிரேத சரீரம் கிடைக்கிது. இந்த ஜென்மம் எடுத்தவங்க பசி தாகத்தோடு அவங்க வாழ்ந்த வீட்டை சுற்றி அலைவாங்க. சிரார்த்த நாளில் முன்னோர்களை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. பித்ருக்களுக்கான ஹசிவத்துகளை அவங்களே புசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை குடும்பத்தினர் அனுபவிக்க முடியாதபடி பண்ணுவாங்க. தான தர்மம் பண்ண விட மாட்டாங்க. அதனால் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிரேத ஜென்மம் எடுத்தவங்களோட கிராண்ட்சன் கிராண்ட் டாட்டர் இருந்தால் அவங்க பயங்கரமான டிசீஸால் பாதிக்கப்பட்டு இறந்து போவாங்க. தான தர்மங்கள் செய்தவரையும், பிதுர் கடமைகளை நிறைவேற்றுபவரையும், அடியார்களை ஆதரிப்பவர்களையும், மது மாமிசம் சாப்பிடாதவர்களையும், தெய்வ பக்தியோடு இருப்பவரையும் இந்த பிரேத ஜென்மங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்கிறார் கருடர்கிட்ட. துன்பங்களும் துக்கங்களும் சூழ்ந்த குடும்பத்தினர் பிரேத ஜென்மத்தை கரையேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரேத ஜென்மத்தை எடுத்தவங்க கொடூரமான முகத்தோட, பற்கள்லாம் நீண்டு வால் போல் இருக்குமா. அவங்க சுற்றத்தாரோட கனவுல போய் அழுவாங்களாம், பயன்படுத்துவாங்களாம். வழிபோக்க நலனுக்காக கால்நடைகள் தாகம் தீர்க்க வெட்டப்பட்ட குளத்தை தூர்ப்பவர், அன்ன சத்திரத்தை இடித்து விட்டு வீடு கட்டுபவர் அல்லது சத்திரத்தை விற்பவர், கோயில்களை இடிப்பவர், கோயில் சொத்தை ஏப்பமிடுபவர், கிராம வயல்களின் எல்லைகளை அடாவடியாக அதிகரிப்பவர், ஏரிகளை தூத்து விற்பவர் அல்லது அதில் கட்டடம் கட்டுபவர், இடி விழுந்து மரணமடைந்தவர், தற்கொலை செய்து கொண்டவர், கொடிய மிருகங்களால் கொல்லப்படுபவர், ஆயுதங்களால் இறந்தவர், தவறாக தீர்ப்பு வழங்குபவர் மற்றும் ஆடுகளை இம்சிப்பவர்களுக்கு பிரேத ஜென்மம் கண்டிப்பாக வாய்க்கிறது அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்கிறாரு. 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இறந்து போனால் அவங்களுக்கு பிரேத ஜென்மம் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. திரேதா யுகத்தில் பப்ருவாகனன்ற ஒரு அரசன் இருக்கார். அந்த அரசன் தன்னோட படை வீரர்களோட காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு. அப்போது ஒரு மான் மேலே அம்பு எய்கிறாரு. ஆனால் அந்த மான் சிக்காமல் பாதி அம்பு பட்டு ரத்தம்லாம் வழிய அது தப்பிச்சு ஓடிடுச்சு. அந்த மானை பின்தொடர்ந்து அந்த அரசரும் போகிறாரு. அங்கே போனால் அந்த மான் மறைஞ்சிருச்சு. ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் மரத்தடியில் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரெஸ்ட் எடுக்கையில் ஒரு பிரேதம் அவர்கிட்ட அழுகுது. அந்த பிரேதத்தோட கதையெல்லாம் சொல்லுது. என்னை கரை தேத்துங்க அப்படின்னு சொல்லுது, யாகம்லாம் வளர்த்து. உடனே அந்த அரசரும், சரி நான் உனக்காண்டி பண்ணுறேன், உனக்கு ஏன் இந்த ஜென்மம் கிடச்சிச்சு, ஏன் எல்லோரும் பிரேத ஜென்மத்தால் இந்த காட்டுக்குள்ளே இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பிரேதம் சொல்லுது, அபலை ஸ்திரீகள், குழந்தைகள், அங்கசீகனர்கள் இவர்களின் சொத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு கர்மா செய்தும் பலனில்லை. மாற்றான் மனைவியை விரும்பியவன், கன்னியரின் கற்பை சூறையாடியவன், தங்கத்தையும் நவரத்தினங்களையும் அபகரித்தவன், செய்நன்றி மறந்தவன், நன்மை செய்தவனுக்கு கெடுதல் செய்தவன், இவர்களுக்கெல்லாம் இதுதான் தண்டனை என்றது பிரேதம். உடனே அந்த அரசரும் அந்த பிரேதத்துக்கு ஹெல்ப் பண்ணி யாகம்லாம் வளர்த்து அதுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அந்த பிரேதத்தை கரை தேத்திடுறாரு. பாவம் ஒரு லிமிட்டை தாண்டி போயிடுச்சுன்னா நம்மளோட ஆத்மாவை பாதாளத்தில் அடைச்சி வச்சுருவாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் வெளியில் வர முடியாது. தண்டனையெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. பூலோகத்தில் வேணால் நம்ம பாவம் பண்ணிட்டு தப்பிச்சுக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவன்கிட்ட மட்டும் யாருமே தப்பிக்க முடியாது. இன்னும் உனக்கும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க, இந்த பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மனித பிறவி ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது. இதை முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுங்கள். நற்கர்மாவை சேருங்க. கர்மாலே நிறைய கர்மா இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் டாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.